மன்சூர் அலிகான் அண்ணனை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அன்றைக்கி கூல் சுரேஷ் சாப்பிட்டாரா அப்படின்னு கேளுங்க. நான் சாப்பிடல, அவர் என்கிட்ட பல தடவை கெஞ்சினார், இல்லை கூலே சாப்பிட்டு போ அப்படின்னாரு. இல்லைண்ணா எனக்கு வேணாண்ணா அப்படின்னு சொன்னேன். என்ன காரணம் தெரியுங்களா? அவர் தன்னால் முடிந்த ஒரு உதவியாக மக்களுக்கு பிரியாணி வழங்கிட்டு வராரு. ரம்ஜானுக்காக மட்டும் இல்லை, எப்போவுமே உதவக்கூடிய குணமுள்ளவர் தான் மன்சூர் அலிகான் அண்ணன். அப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன், அண்ணா எனக்கு பிரியாணி வேணாண்ணா, நான் சாப்பிட்ற சாப்பாடை இன்னொருத்தருக்கு கொடுக்கலாண்ணே. ஏன்னா எனக்கு நிறையா இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்க. துபாயிலிருந்து கூட அமித் அவர்கள் எனக்கு பிரியாணிலாம் அமுச்சு வச்சாங்க. அப்படி இருக்கும்போது நான் இன்னொருத்தரோட சாப்பாடை சாப்பிட்டு அவருக்கு சாப்பாடு இல்லாமல் போகக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக நான் அவர்கிட்ட அந்த அண்ணன்ட்ட சொல்லிட்டு வந்தேன், மன்சூர்னா எனக்கு வேணாம், நான் சாப்பிட்றதுக்கு வேலை இன்னொருத்தரை சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதனால் தயவு செஞ்சு இந்த ஓசி ஓசி ஓசின்னு எல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, புரியுதுங்களா? இப்போ சொல்கிறேங்க, ஓசி யார்? நீங்கள் தான் ஓசி, நீங்கள் தான் ஓசி. ஓசி பஸ்ஸு கிடைக்குமான்னு பார்க்குறீங்க, ஓசி சிலிண்டர் கிடைக்குமான்னு பார்க்குறீங்க, ஓசியில் தங்கம் கிடைக்குமான்னு பார்க்குறீங்க, இன்னும் என்னென்ன ஓசிலாம் எதிர்பார்க்குறீங்க, லேப்டாப் எதிர்பார்க்குறீங்க இல்லையா? இது எல்லாம் ஓசி அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால நான் சொல்கிறேன். இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, அந்த ஓசின்றதை வந்து தயவு செஞ்சு கேவலப்படுத்தாதீங்க, புரியுதுங்களா? எவ்வளவு மக்கள், ஏழை மக்கள் பஸ்ஸில் போக முடியாமல் அந்த பஸ்ஸுக்காக, ஓசின்னு சொல்ல மாட்டேன் நான், இலவசம்னு சொல்லுவேன், அந்த பஸ்ஸுக்காக கூலி வேலை செய்யும் தொழிலாளர்கள், மாணவ மாணவிகள், முதியோர்கள், இவங்க எல்லாரும் அந்த பஸ்ஸுக்காக எவ்வளோ ஏங்கியிருப்பாங்க. நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு பதவிக்காக உங்கள் வாய்க்கு வந்தபடி நீங்கள் ஓசி ஓசி ஓசின்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்களே ஒரு இலவசத்தை சொல்லுவீங்க, மிக்ஸி கொடுப்பீங்க, கிரைண்டர் கொடுப்பீங்க, டிவி கொடுப்பீங்க. இதுக்கு பேர் ஓசி தானே? தயவு செய்து இந்த சாப்பாடு விஷயத்தில் ஓசின்னு சொல்லாதீங்க, புரியுதுங்களா? அந்த சாப்பாடோட அருமை என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு வேளை நீங்கள் பட்னி இருந்து பாருங்கள். நேற்று மன்சூர் அலிகான் நேற்று பிரியாணி போடும்போது அவ்வளோ பேர் வந்து எவ்வளவு துப்புரவு தொழிலாளர்கள், செக்யூரிட்டி வேலை பார்க்குறாங்க, அவங்க எல்லோரும் கையெடுத்து கும்பிட்டுட்டு போகிறாங்க. அவங்களுக்கு தெரியுங்க அந்த சாப்பாடோட அருமை. நீங்கள் ஃபோனில் இருந்துட்டு ஓசின்னு போட்டாக்க அது நீங்கள் பெருமையாக இருக்கிறத நினைக்கிறீங்களா? நீங்கள் ஒரு விவசாயியும் ஒரு சாப்பாடையும் நீங்கள் வந்து கேவலப்படுத்திருக்கீங்க, புரியுதுங்களா? தயவு செஞ்சு அந்த மாதிரி ஓசின்னு சொல்லி அடுத்தவங்களை கேவலப்படுத்தாதீங்க.